ஹலோ வணக்கம் மக்களே. வணக்கம் ஐயா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷம் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாமளுமே சொல்லியிருப்போம். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வீடியோக்குமே ரீச் கிடைக்கல. ஸோ அந்த வீடியோட லிங்குமே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ இப்போ அந்த வீடியோட தொடர்ச்சியாக ஜூன் மந்த் எண்டுக்கு பிறகு ஜூலை மந்த்லேருந்து இது வரைக்கும் என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். ஸோ இந்த லிஸ்ட்டில் முதலாவது என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா, நம்ம விண்ட் பிரேக்கர் அனிமி தான். ஸோ நிறைய பேர் மேஜிக் பவர்ஸ் டீமன்ஸ் ஒரே மாதிரியான அனிமி பார்த்து போர் அடிச்சவங்க இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெர்த்தான அனிமி, ஒரு ஆக்ஷன் பண்ணான ஒரு அனிமி. ஸோ இது வரைக்கும் இந்த அனிமிலேருந்து 2 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. இந்த 2 சீசனுமே தமிழ் டப்பில் நம்ம கிரஞ்சிரோலையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 24 எபிசோட் இருக்குது. ஸோ யாரும் இந்த அனிமியை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அதோட இந்த அனிமியில் வர ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப நல்லாவே அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சரி, இதுக்கப்புறமா ஐ ஷால் சர்வைவ் யூசிங் போர்ஷன்ங்கிற ஒரு இசைகா டைப் அனிமியுமே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. மொத்தமா இந்த அனிமில 12 எபிசோட் நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் இந்த இசைகா டைப் அனிமி பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த அனிமியுமே நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வெத்தன அனிமின்னு நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இதுக்கப்புறமா மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 என்கிற அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த அனிமிலுமே மொத்தமா 12 எபிசோட் இருக்குது. ஸோ முக்கியமா இந்த அனிமி நான் இன்னுமே ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அனிமி எப்படி இருக்குன்னு. இதுக்கு அடுத்து மொபைல் ஸ்வீட் கண்டம் த விச் ஃப்ரம் மெர்குரி என்கிற ஒரு சைஃபை கேட்டகரியான ரொபாட்டிக் சம்பந்தமான ஒரு அனிமி ஒன்றுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமில மொத்தமா 24 எபிசோட் இருக்குது. ஸோ யாருக்குமே ரொபாட்டிக் சம்பந்தமான ஒரு சைஃபை கேட்டகரியான ஒரு அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசென்டான அனிமி. ஸோ இதே மாதிரி ரொபாட்டிக் நோட்ஸ் என்கிற இன்னொரு அனிமியுமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரோபோட் சம்பந்தமான அனிமி பார்க்கணும்னா இந்த 2 அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து கொரைஸ் டு ஃப்ரம் த மாஸ்டர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்கிற ஒரு ஃபேண்டசி காமெடி அனிமியுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து வை ரெலேனா எண்ட் அப் அட் த டியூக் மேட்சர் என்கிற ஒரு லைட் ரொமான்ஸ் கேட்டகரியான ஒரு அனிமியுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமிலுமே மொத்தமா 12 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா கேர்ள்ஸ் ஃப்ரண்ட் லைன் என்கிற அனிமியுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஹீரோயின்ஸ் ரன் த ஷோ ஆஃப்டர் ஸ்கூல் டைஸ் கிளப் இந்த 2 அனிமியுமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா ஒரு அனிமிலுமே 12 எபிசோட் படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்து ஃபுட்பாலை மையப்படுத்தின ஷூட் கோல் டு த ஃபியூச்சர் என்கிற அனிமியுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாருக்கு கைக்யூ புளுலோக் போன்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஒரு டீசென்டான அனிமி தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சரி, இதுக்கப்புறமா டீமன் லோட் ட்ரீட்ராய் என்கிற அனிமியோட சீசன் 1 மற்றும் சீசன் 2 தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாருக்கும் ஒரு இசைக்கா டைப் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல கண்டர் எக்ஸ் கண்டர் அனிமியோட தமிழ் டப்புமே டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க நண்பா. ஆனா முதல் 50 எபிசோட் தான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா மிச்ச எபிசோட இன்னுமே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. ஸோ அது எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான், இன்னையோட உறவு வந்துருச்சுன்னு போதும். ஸோ ஒன் பீஸ் அனிமியோட சீசன் 1 ரிலீஸ் பண்ண பிறகு சீசன் 2 ரிலீஸ் பண்ணல. ஸோ அந்த அனிமியாவது சொல்லலாம் ஒரு 1000 எபிசோடுக்கு மேல இருக்கிறால. ஸோ அது டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா இந்த கண்டர் எக்ஸ் கண்டர் அனிமில மொத்தமாவே ஒரு 170 எபிசோடுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதையுமே இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா என்னமே டவுட்டா தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. இப்போதைக்கு டப்பிங் பண்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே நமக்குமே கிடைக்கல. ஸோ இது அப்டேட் வந்தா நம்ம சேனல்லையுமே சொல்லுவோம். அடுத்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டஸ் அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்புமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது நம்ம மை ஹீரோ அகாடமியா அனிமியோட ஸ்பின் ஆஃப் அனிமி தான். அதோட இந்த மை ஹீரோ அகாடமியா அனிமியோட முதல் 7 சீசனோட தமிழ் தெலுங்கு டப்புமே நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண டப் தான். அதோட நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல மை ஹீரோ அகாடமியா ஜிவானெக்ஸ் என்கிற மூவியுமே தமிழ் டப்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல கைக்யூ அனிமியோட முதல் 4 சீசனோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சுமாரான டப்பிங் தான் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாருமே பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கிரஞ்சிரோல் டப்பை ட்ரை பண்ணி பாருங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. சரி, இதுக்கப்புறமா நம்ம அனிமி டைம்ஸ்ல டெத் நோட் அனிமியோட தமிழ் டப் வீக்லி 2 எபிசோட் படி இது வரைக்குமே ஒரு 30 எபிசோட் கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட இந்த அனிமி டைம்ஸ்ல நம்ம டீமன் ஸ்லேயர் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்கையுமே வீக்லி 2 எபிசோட் படி ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த சீசனுமே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம சோனி சேனல்ல நம்ம ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவியை தமிழ் டப்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு சுமாரான டப்பிங் தான் இந்த மூவிக்குமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால யாரும் இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து இதே நம்ம சோனி சேனல்ல நைட்டு 10 மணிக்கு ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப்புமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது.
சரி, இதுக்கப்புறமா இந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல என்னென்ன அனிமி எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டான் அனிமியோட சீசன் 2, கைஜூ நம்பர் 8 அனிமியோட சீசன் 2, மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட சீசன் 2 மற்றும் கப்ல் ஆஃப் கோகுஸ் அனிமியோட சீசன் 2மே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4ஓட பார்ட் 2மே தமிழ் டப்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 நியூ அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காச்சியா குட்டா மற்றும் கிளவட்டஸ் அனிமி தான். காச்சியா குட்டா அனிமி இன்னுமே வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த அக்டோபர் மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் மேரி, லெட்ஸ் பிளே, டோஜிமா வாண்ட்ஸ் டு பி எ காமன் ரைடர், மை ஸ்டேட்டஸ் as assassin என்கிற ஒரு பெரிய நேம் இருக்கிற இசக்கா டைப் அனிமி, அதோட வைல்ட் லாஸ்ட் பாஸ் அப்பியர், வித் யூ அவர் லவ் வில் மேக் இட் த்ரோட் போன்ற அனிமி எல்லாமே வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல தமிழ் டப்ல இப்போ ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ இப்போ இதோட சேர்த்து கேம்பியர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் அனிமியோட சீசன் 2மே வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. இதே மாதிரி ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3, அதோட இன்னொரு இசக்கா டைப் அனிமியுமே இந்த டிசம்பர் மந்த்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல வீக்லி ஒரு எபிசோட் படி கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இவ்வளவு தான் நண்பா. ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது அனிமி மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.